ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. என்னடா அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து என்னுடைய ஹேருக்கு நான் எப்படி ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபேஸ்க்கும் எப்படி நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறேன், ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் தான் பார்க்க போகிறீங்க. தம்ப்லைன் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நேற்று நான் வந்து ஹேர் பேக் போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போ வரைக்குமே என் முடி அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து ரைஸ் வாட்டரில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரைஸ் வாட்டர் வந்து எந்த மாதிரிலாம் நம்ம ஆல்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணி ஹேர் பேக் போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு தொடவே ஷைனிங்காக இருக்குது. இப்போ வந்து நான் எப்போவுமே வந்து நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனையே கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி பவுலில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, வேறு எதுவும் இல்லை. நல்லா வார்மாக இருக்கு சொல்லுவோம். நீங்கள் டபுள் பாயிண்ட் மெத்தடில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆயில் வைங்க. முதல்ல இப்படி ஃபிங்கரில் இந்த ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தொட்டு வைங்க. வச்சுட்டு ஹீட் ஆகிற உங்களுக்கே அந்த ஹீட் தெரியுமா, உங்களுடைய ஹெட்டில் இருக்கிற ஹீட்டு 10 ஃபிங்கர்ஸ் வச்சு எந்த அளவுக்குமே நீங்கள் மசாஜ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். இது வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண சொல்லலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயில் வைக்க சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது. விசிபிளாக உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சோம்பேறி, அதுதான் ஒன்று. உங்களுக்கு நிறைய முறை சொல்லிப்பேன், ரொம்ப லேசியாக இருந்தேன். இதுக்கப்புறம் நான் லேசியாக இருக்கக்கூடாது. 2026 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஹெல்த்துமே நம்ம ஸ்லோவாக இருந்தால் அதுவும் ஸ்லோவாகிடும். அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ வந்து நார்மலாக ஆயில் வச்சுருந்தேன்னா ஒரு மாதிரி நிறைய எண்ணெய் ஃபேஸில் வலிகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். எப்போ ஹேர் வாஷ் பண்ணணுமோ அப்படி இருக்கும். இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் வந்து வார்மாக நம்ம யூஸ் பண்ண சொல்லும். பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். எண்ணெய் வச்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஹெல்த்தியாக இருக்குது என்னுடைய ஹேர். பார்த்தீங்களா, 1.5 இயர் ஆகும் போது இவ்வளோ ஹேர் வந்திருக்கு எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து நான் இதை அப்ளை பண்ணிவிடுவேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா 1/2 hour 1 ஹவருக்கு வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஜாபுக்கு போகிறவங்க, இந்த மாதிரி வெளியே போகிற சுச்சுவேஷன் இருக்க சொல்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் தலையில் வச்சுக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன், அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 1 டே அப்படியே விட்டுருங்க. நல்லா எதுவுமே டச் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பின்னல் போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 ஆயில் யூஸ் பண்ணுவேன் ஃபேஸுக்கு. குளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். லக்ஷாதி கீரை தைலம், இது வந்து யூஸ் பண்ணுறேன். கோட்டக்கல் பிராண்டு, இங்கே பாருங்கள் இதுவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டக்கல் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் நேம் மறந்துட்டேன். இன்னொரு நாள் வந்து நான் யூஸ் பண்ண சொல்கிறேன். இது வந்து மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 minutes நீங்கள் விட்டுட்டு குளிச்சு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு. அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எந்த குங்குமதி ஆயில், எந்த பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்காது. நான் கண்டிப்பாக 1000 டைம் பெட்டு வைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆயில் வந்து அந்தளவுக்கு க்ளீன் ஆகும் ஃபேஸு. கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கலர்னால் உங்களுடைய டோன் வந்து ஈவன் டோன் ஆகிட்டு பிரைட்னஸ் கொடுக்கும், ஓகேங்களா? இது அப்ளை பண்ணி நான் குளிச்சுட்டு வந்து என்னோடய ஃபேஸ் காட்டுறேன் உங்களுக்கு. என்னோடய ஃபேஸ் பிஃபோர் இப்படி தான் இருக்கா. இது வந்து டெய்லி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தைங்கலேருந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து மென் அண்ட் உமன் யூஸ் பண்ணலாம். இதே பிராண்டில் இன்னொரு ஆயில் இருக்குது, அது நேம் தான் சட்டுன்னு ஞாபகம் வரல. அது நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு மேபி உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து மஞ்சள் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து அது வந்து உமன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். குழந்தைங்களுக்குலாம் இப்போ எங்கள் பாப்பாக்கெலாம் அதை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேரு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது அந்த ஆயில் யூஸ் பண்ண சொல்ல. அதுவும் நல்லா, அதை விட இது ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கும். அதில் மஞ்சள் யூஸ் பண்ணாலுமே இது காஃபி பை சாக்லேட் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த ஸ்மெல்லு அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. இந்த ஆயிலுக்கு வந்து அந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு ஸ்மெல் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதில் ஸ்மெல் தான். அதுக்கப்புறம் தான் இந்த ஆயிலோட ரிசல்ட்டு. நான் சும்மா இந்த மாதிரி டேப் பண்ணிப்பேன். என் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். எக்ஸஸ் ஆயில் நம்ம ரொம்ப ஆயில் போடக்கூடாது, பிம்பிள்ஸ்லாம் வரும்ல. இப்போ வந்து நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோவே அதிகம் தான் உங்களுக்கு. இப்போ வந்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். அப்படி
நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வாஷ் பண்ணிட்டு தான் வரேன். ஏன்னா தலைக்கு ஆயில் வச்சல, அதனால் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு தான் வரேன். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஹீட் வரும். அந்த ஹீட் வர சொல்ல அவ்வளோதாங்க. குட்டி பையன் தூங்க வைக்கிறதுனால எனக்கு வந்து நைட்டு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இது நைட்டு ஓவர் நைட்டும் விடலாம், இன்னும் நல்லா ரிசல்ட்டு தெரியும். நைட்டில் வந்து நான் குங்குமதி ஆயிலு, டே க்ரீம், நைட் க்ரீம் அந்த மாதிரி போடுறதுனால ஆயில் வந்து நான் வந்து டேயில் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போலாம். இந்த லிப்ஸு ஓரம்லாம் கூட நீங்கள் வந்து அது ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக்காக அந்த முட்டிலாம் இருக்கும்ல, அந்த முட்டி இது வந்து ஃபுல் பாடியுமே போடலாம். உங்களுடைய விருப்பம் தான். ஃபேஸ் மட்டும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நெக்கு ஹேண்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். போட்ட மாதிரியே இருக்காது பார்த்தீங்களா? அந்த அளவு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணணும். ரொம்ப ஆயில் போடக்கூடாது, ஓகேங்களா? என்னை விட வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து இது ரிசல்ட் சூப்பராக கிடச்சிச்சு. அவர் வந்து இது வந்து எவ்வளோ காலி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் வந்து அது ரொம்ப யூஸ் பண்ணுவேன். இது என்னைக்குன்னா வீக்லி 2 3 வந்து யூஸ் பண்ணேன். எவ்வளோ காலி இருக்கு பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு இதுவுமே அந்த ஆயிலுமே நல்லா இதுவாகுது. ஒரு மாதிரி ஜெல்லி ஃபார்மில் ஆகுது ஆயில் எல்லாமே. கோகோனட் ஆயில், எந்த ஆயில் வீட்டில் இருந்தோ. நீங்கள் எல்லாமே அப்பர் போர்ஷனில் தான் நீங்கள் வந்து மசாஜ் கொடுக்கணும். நீங்கள் இப்படி பண்ணுங்கள். உங்களுக்கு க்ளோ தெரியுதுங்களா? நம்ம வந்து செல்ஃபாக வந்து வீட்டு ஒர்க், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, கிட்ஸு பார்த்துக்கிறவங்க, குழந்தைங்கள நம்மளை பார்த்துக்கிறவங்க, வீட்டில் இருக்கவங்க, நம்ம எல்லாருமே சொல்கிறேன், நம்மளுக்கான நேரம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நான் வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு எனக்கு பேலன்ஸ் ஒர்க் பார்த்திங்கன்னா, இப்போ குட்டி பையனுக்கு வந்து நான் குளிக்கணும், குட்டி பையன் குளிக்கணும், குளிச்சுட்டு வீடு பெருக்கிட்டால் என்னுடைய ஒர்க் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து மிஷினில் துணி போட்டுட்டு அப்படியே ஒர்க்கு நம்மளுடைய ஹெல்ப்பும் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். எனக்கு ஹேருக்காகவும் ஸ்கின்னுக்காகவும். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2025ல் ஆக்சுவலாக வந்து எல்லாமே பண்ணுவேன், பண்ணாமலே இருக்க மாட்டேன். சோம்பேறி, லேசி, என்ன சொல்கிறது, ஒரு நாள் பண்ணால் ஒரு நாள் விட்டுருவேன். எதனா ஒரு ப்ரெஷர் இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு 1008 வரும். எதனா ஒரு டென்ஷன் பண்ணுற மாதிரிலாம் இருப்பாங்க வீட்டில். அந்த நேரத்தெல்லாம் ரொம்ப டென்ஷன், நம்மளுக்கான நேரம் அப்படியே ஒதுக்கிட பண்ணாமல் அப்படியே விட்டுருவேன். அதுவும் இல்லாமல் நான் நியூ இயர்லேருந்து 2 டைம் ப்ரஷ் வந்து அடிக்கடி பண்ணுவேன். டெய்லி பண்ணணும்னு டவுட்டு தான். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. மேபி வந்து இப்போத்துலேருந்து நான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாள் ஒரு தவறல. அது ஒரு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு மைண்டே ஃப்ரீயாக இருக்குது இதெல்லாம் பண்ண சொல்லும். டாக்டர் சொல்லுவாங்களா, சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லேயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. இன்றைக்கி அதே மாதிரி இன்டேக் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. இந்தா இது பார்த்தீங்களா, குட்டி பையனுக்கு வந்து பச்சை பயிர் வந்து பாயில் பண்ணி கொடுத்துருக்கேன். குக்கரில் இல்லை, நம்ம அப்படியே பாயில் பண்ணுறது தான். இதெல்லாம் சாப்பிட்டீங்க ஹேர் க்ரோத்தோ ஸ்கின் கலருக்கும். நான் அப்புறமா சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க. அது வந்து நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீ ஃபஸ்ட்டு ஓகேவா? கொடு. நான் வந்து லஞ்சில் தான் சாப்பிடுவேன், ஏன்னா நான் வீட் கிளாஸில் இருக்கல. பட்டு உணவு சீப்பு எங்கே எடுத்துகிட்டு வாங்க. அந்த கிளிப் எடுத்துட்டாங்க. லட்டு அந்த இவனை வச்சு விலாக் எடுக்க ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி, ஆயில் வச்சாலும் சரி, இந்த தலை சிக்கு உடைக்க சொல்லி இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூடி தங்கம். ஓகேங்களா? எனக்கு வந்து ஹேருக்கு வேலை முடிஞ்சு, ஸ்கின்னுக்கு வேலை முடிஞ்சு. இதை 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நான் இப்போ பெருக்க ஆரம்பிச்சிடுவேன். போட்டுக்கோங்க, நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறதா உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக எந்த எதுவுமே நான் வாங்கி அதை ட்ரை பண்ணாமல் உங்கள் கூட ஷேர் பண்ணல. நான் யூஸ் பண்ணுறது 8 month ஆயிடுச்சு. இந்த ஆயிலில் நான் யூஸ் பண்ணி அதனால் நீங்கள் வந்து நம்பிக்கையாக இது வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபேஸுக்கு. யாரெல்லாம் ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷனு, அப்புறம் வந்து டார்க் ஸ்பாட்ஸு இதெல்லாம் இருக்குதோ அது உங்களுக்குலாம் சூப்பர் கிளியர் ஸ்கின்னும், டேன் ரிமூவ் ஆகும். நல்ல பிரைட்டிங் ஸ்கின் வேணும்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் ஹேபிட் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உட்காருங்க. அதில்
இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுட் ஹேபிட் வந்து மாற்றிக்கலனா ரிசல்ட் வந்து மேபி தெரியாது. இது முதல்ல நான் சொல்லிடுறேன். நாங்கள் சாப்பிடுங்க அப்படி. அதனால் ஃபுட் ஹேபிட் நிறைய தண்ணி குடிங்க. நான் தண்ணி குடிச்சிட்டே தான் இருக்கேன். அதுவும் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வீடியோவில் நிறைய டைம் காட்டியிருக்கேன். அதனால் நான் காட்டல. அங்கே மிஷின் மேலே வச்சுருக்கேன். அப்பப்போ எடுத்து குடிச்சிட்டே இருப்பேன். உதடு காய தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். மடக்கு குடிக்க மாட்டேன். மடக்கு குடிச்சுனா அந்த வயிறு ஃபில் ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் யூரின் பாஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் வாய் ரொம்பணும், வயிறு ரொம்ப கூடாது. அந்த கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கணும். தண்ணி குடிங்க. நல்லா ஒரு 20 கேஜ்க்கு வந்து 1 லிட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. இப்போ நான் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிடுவேன். ஆஸ் யூஷுவல் எனக்கு லஞ்ச் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி வந்து பச்சை பட்டாணி வந்து அம்மா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக அங்கே வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் அதுவும் புதினா, அப்புறமா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு, பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சிட்டு புலாவ் மாதிரி பண்ணிட்டேன். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பா வேறு லெவலுக்கு மம்மி எப்படி சொல்லிட்டாங்க. காலையில் வந்து அவங்க ஹார்லிக்ஸு பூஸ்ட் எதுவுமே குடிக்கல. அப்படியே எடுத்து வச்சிட்டேன் நான் பால் காசந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவங்களுக்கு லஞ்சு. தயிர் கொடுத்து அமைச்சிருக்கேன். அவங்களுக்கு ஃபேவரட் தயிர் தான். அதனால் தயிர் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் இறங்காது. ஓகேங்களா? பாப்பாவுக்கு நானும் அப்படி தான். அதனால் தயிர் வந்து எப்போவுமே இருக்கும் இது மாதிரிலாம் செஞ்சால். இன்றைக்கி அது செஞ்சுருக்கேன். பச்சை பயிர் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வச்சுருக்கேன். ஆரஞ்சு எடுத்துப்பேன், ஒரு கோவா எடுத்துப்பேன். அங்கே அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ரித்வின் சேட்டஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளை சமாளிக்க முடியாது. இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.